உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த பகுதி மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கத்துல இருக்கவங்க என்ன செய்திருக்காங்கன்னு தெரியும். எத்தனையோ கிராமங்கள் ரயிலே பார்க்காத கிராமங்கள் இருந்தது. ரயில்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட ரயில் நிலையம், ரயில் நின்று போற அளவுக்கு ஏற்பாடு செய்தாங்க. திண்டிவனம், நகரி, புதுவைக்கு மேம்பாலம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை ஜெயிக்க வைக்கவே இல்லை. 2வது வாட்டி அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த பக்கம் இன்னும் கூட ட்ரெயின் வந்திருக்கும். இன்னி வரைக்கும் கூட அரங்க வேலுஜி அவர் ஒரு இணையமைச்சராக தான் ரயில்வே துறையில இருந்தாரு. அதனால எத்தனையோ சாதனை திட்டங்கள் இங்க இந்த ஆற்காடு வேலூருக்கு கொண்டு வந்தார். ஆனா 2வது முறை அவரை ஜெயிக்க வைக்க முடியாததுனால அந்த சில திட்டங்கள் அப்படியே பாலம் போட்டுட்டு டிராக் போடல. அவர் மட்டும் ஜெயிச்சிருந்தா டிராக்க போட்டிருப்பாங்க. டிராக்க போட்டு இன்னைக்கு அப்படியே சல்லுன்னு இங்க ஏறி உட்காந்து பாஞ்சேரிக்கு போயிருக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணல. அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க வீட்டுக்கு 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து கொடுத்தது உங்களுடைய அண்ணன் அன்புமணி. அது தெரியும்ல உங்களுக்கு. இந்த பக்கத்துல லாலாப்பேட்டை, பானாவரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம் போயிருக்கீங்களாமா? பிஹெச்சி போயிருக்கீங்களா? ஆரம்ப சுகாதார நிலையம்னா சின்னதா இருக்கும். அதுல ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லை, தலைவலினா மருந்து கொடுப்பாங்க, வயிற்று வலினா மாத்திரை கொடுப்பாங்க. ஆனா இப்ப பானாவரம் லாலாப்பேட்டையில சிசேரியனே நடக்குது. நிறைய குழந்தை பிறப்புகள். இல்லனா ஒரு சிசேரியனுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்? 1.5 லட்சம் எல்லாம் முடியுமா? ஒரு சாதா டெலிவரி, நார்மல் டெலிவரிக்கே 50,000. ஆனா இங்க உங்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இலவசமா பிரசவம் பார்த்துக்கலாம். உங்களை கூட்டிட்டு போறதுக்கு இலவசமா 108 ஆம்புலன்ஸ். போன் பண்றீங்க, அண்ணா எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு பிரசவ வலி, உயிர் போகுது, என்னை யாராவது கூட்டிட்டு போங்கன்னா முதல்ல எதுக்கு போன் பண்ணுவாங்க? 108 ஆம்புலன்ஸ் பண்ணோன்னே உங்க அண்ணன் உங்க ஊருக்கு, உங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்ததுதான் அந்த 108 ஆம்புலன்ஸ் என்ற வண்டி. உங்க அன்புமணி உங்களுக்காக தான் அதை கொண்டு வந்தாரு. ஐயோ, என் தங்கச்சிங்க இருக்கு, கிராமத்துல திடீர்னு வலி வரும், அவங்களுக்கு பாம்பு கடிச்சிடும், குழந்தைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுன்னா யார கூப்பிடுவாங்க? ஆம்பளைங்களா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. அவங்க போன் பண்ணா உடனே அவங்க வீட்டு வாசல்ல வண்டி நிக்கணும்ன்றதுக்காக உங்க அண்ணன் அன்புமணி இந்தியா முழுக்க கொண்டு வந்ததுதான் 108 ஆம்புலன்ஸ். அதே போல இலவசமாக பிரசவம் பார்த்து கொள்ள வேண்டும். அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இருந்து பிரசவித்த தாய்மார்களா இருக்கட்டும், கூட இருக்கவங்களுக்கு சாப்பாடு, அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு துணி சரியா இல்லைன்னா புடவை கொடுக்கறதுல இருந்து அந்த திட்டத்துல கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இதெல்லாம் உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ரயில்வே திட்டங்களா இருக்கட்டும், நல்ல நல்ல சுகாதார திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அதனால தங்கச்சிங்களாங்க நீங்க எல்லாம், தாய்மார்கள், உங்களையே நான் கேட்கிறேன். உங்களுடைய அன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தா இந்த மதுவையும், இந்த புகை போதையும், இந்த சாராயத்தையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சு கட்டிடலாம்.